உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி. திருச்சியில் காங்கிரஸ் பேரியக்கத்தை அளித்து வருகிறார் திருநாவுக்கரசர் எம்பி மற்றும் மாவட்ட செயலாளர் ரெக்ஸ். திருச்சியில் பரபரப்பு. காங்கிரஸ் கட்சியினர் கடும் குற்றச்சாட்டு. அடுக்கடுக்கான பல காரணங்கள். தொடரும் உட்கட்சி போர். புதிதாக மாவட்ட நிர்வாகத்தை மாவட்ட செயலாளர் இன்று அறிவிப்பு செய்திருக்கிறார். அதில் ஏற்கனவே பதவி வகித்து கொண்டிருக்கும் 5 மண்டல கோட்ட தலைவர்களை எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் திடீரென பதவியில் இருந்து நீக்கம் செய்திருக்கிறார். 40 ஆண்டுகளாக தொண்டராக இருந்த எங்களை நீக்கிவிட்டார் மாவட்ட செயலாளர் திருநாவுக்கரசர். மிகவும் அட்டூழியம் செய்து வருகிறார். திருச்சியில் காங்கிரஸ் பேரியக்கத்தை அளித்து வருகிறார். எவ்வித காரணமும் இன்றி நீக்கிவிட்டு புதிய கட்சிக்கு அறிமுகமில்லாத நிர்வாகிகளை நியமனம் செய்வதை கண்டித்து ஸ்ரீரங்கம் கோட்ட தலைவர் சிவாஜி சண்முகம் தலைமையில் செல்வகுமார் பொன்மலை, ரவி மலைக்கோட்டை, ஜெரால்ட், பாலக்கரை மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் சந்திரன், பீமாநகர் காசிம், காஜாமலை கவுஸ்பாய், ஜெகதீஸ்வரி, ஹெலன், அப்துல் குத்தூஸ், சீனிவாசன், சந்திரகாந்த், லக்ஷ்மணன், வடிவேல், கார்த்திகேயன், சரவணன், மலைக்கோட்டை, திலீபன் ஆகியோர் கண்டனம். இன்றைய தினம் திருச்சிக்கு புதிய நிர்வாகிகளை மாநகர் மாவட்டத்தில் ரெக்ஸ் என்பவர் அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட நிர்வாகிகளில் ஏற்கனவே தேர்தல் கமிஷனால் காங்கிரஸ் கட்சியுடைய அங்கீகரிக்கப்பட்ட தேர்தலில் போட்டியிட்டு 3 ஆண்டு காலம் பதவியில் இருக்கக்கூடிய எங்களை 5 கோட்ட தலைவர்களை மொத்தம் 8 பேர், அதில் 5 பேரை நீக்கியிருக்காரு. அதுக்கு ஏதோ காரணமோ நோட்டீஸோ எதுக்காக அவங்கள நீக்கிறோங்கிறதோ கிடையாது. தன்னிச்சையாக எங்களை நீக்கிற அதிகாரம் ஒரு மாவட்ட தலைவர் கட்சியில் கிடையாது. காங்கிரஸோட பைலா தான். அந்த விதியின்படி அவர் நீக்கியிருக்காரு. எப்படி நீக்கினாருன்னு தெரில. மாநில தலைவரோட ஒப்புதலும் கிடையாது. மாநில தலைவர் ஒப்புதலோடு தான் நீக்க முடியும். ஒரு கோட்ட தலைவரை மாவட்ட தலைவர் நீக்கிற அதிகாரம் கிடையாது. அவர் வார்டு தலைவர் கூட நீக்க முடியாது. காங்கிரஸ் கட்சியோட பைலா அது. ஆனால் அதையெல்லாம் மீறி இன்றைக்கு எங்கள் 5 பேரையும் எந்த ஒரு காரணமின்றி நீக்கியதை வன்மையாக முதலில் கண்டிக்கிறோம். திருச்சியை பொறுத்தவரை நாங்களெல்லாம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் கடந்த 40 ஆண்டு காலமாக தொண்டராக, வார்டு தலைவராக, மாவட்ட நிர்வாகியாக, கோட்ட தலைவராக பணியாற்றியிருக்கிறோம். இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற பாதி நிர்வாகிகள் எனக்கு தெரிந்து காங்கிரஸ் கட்சியில் இல்லை. ஏன்னா அவங்களாம் புதுசாக இருக்காங்க. எப்படி நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களையெல்லாம் நீக்கிவிட்டு அவருக்கு வேண்டியவராக, அவருக்கு ஆதரவாக கூச்சா தூக்குவர்களெல்லாம் இந்த நிர்வாகிகளாக ஒப்புதல் அளித்திருக்கிறார் என்று பத்திரிகையில் படித்தோம். ஆனால் மாநில தலைவர் கையெழுத்து போட்டு அதில் எந்த இதுவும் கிடையாது. எங்களை நீக்கிற அதிகாரமும் ரெக்ஸு கிடையாது. காங்கிரஸ் கட்சி விதியின்படி டிஜிட்டல் மெம்பர்ஷிப்பில் ஒரு 1000 பேர் சேர்த்தா 500 பேர் சேர்த்தா தான் மாநில பொதுக்குழு உறுப்பினர் தரனாங்க. 2 பேரை சேர்த்த ரெக்ஸு மாநில பொதுக்குழு உறுப்பினராக வந்தார். அடுத்தது கவுன்சிலர் ஆனார். அடுத்தது மாவட்ட தலைவராக இருக்கார். இப்படி தொடர்ந்து தனக்கு கார் கதவை திறந்து விடுவர்களையும் தன்னுடைய ஆதரவா என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஆட்களை மட்டும் தொடர்ந்து திருச்சி எம்பி காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற காங்கிரஸ்காரனை எல்லாம் புறக்கணித்து விட்டு அவருக்கு வேண்டியவர்களை நியமித்திருக்கிறார். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி மாவட்டத்தை நீக்கும் போது தான் 3 மாவட்ட தலைவர்களில் முன்னாடி இருந்த மாநகர் மாவட்டத்தை மட்டும் தான் காங்கிரஸ்காரர். இந்த மாநில தலைவர் அழகிரிக்கு இந்த சம்பவம் இங்கே நடக்கிறதுலாம் அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் ஃபோன் அடித்து அவருக்கு தகவல் சொல்லியிருக்கோம். மாநில தலைமை கையெழுத்து போட்டதாக தகவல் கிடையாது. வெறும் ரெக்ஸு தன்னோட லெட்டர் பேரில் திருநாவுக்கரசு பரிந்துரையின் பேர் ஒப்புதலோட அழகிரி ஒப்புதலோடு நியமித்திருக்கின்றார். அது மாதிரி இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா அப்படி இருந்தால் எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை எப்படி நீக்க முடியும்? அது அதிகாரம் இருக்கா யாருக்காவது? கட்சியோட பைலாவே அதான். அதே மாதிரி எம்பியை பொறுத்த வரையும் கவுன்சிலர் சீட்டு வாங்கும் போதும் காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு வாங்கி தரல. ஜவஹரை தவிர மீதி 4 பேருமே வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க தான். அவருடைய ஆதரவாளர்கள். முதல்ல அவர் எம்பியாக இருக்கார் இல்லைங்க, 4.25 வருஷம் இருக்கார். 8 கோட்ட தலைவர் பேர் தெரியுமா அவருக்கு? தெரியாது. அவர் ஒரு 4-5 பேரை வைத்து கொண்டு திருச்சியில் அரசியல் செஞ்சு எங்கெல்லாம் நீக்கிறத வன்மையாக காங்கிரஸ் கட்சி சார்பாக இன்ன வரைக்கும் ஒரு நிர்வாகி கூட்டம்னு போட்டு அவர் முதல்ல எங்களை பார்த்ததே கிடையாது. 4.25 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் எத்தனை
மாவட்ட தலைவருக்கு கீழே எத்தனை மாவட்ட துணைத் தலைவர் இருக்காங்க, பொதுச்செயலாளர் இருக்காங்க, செயலாளர் இருக்காங்க, கோட்டா தலைவர் இருக்காங்கன்னு அவருக்கு இன்ன வரைக்கும் லிஸ்ட்டே தெரியாது. ஒரு நாள் கூட ஒரு நிர்வாகி கூட்டம் போட்டு ஒரு எம்பி ஆனவர் உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் ஒரு கோரிக்கையும் கேட்டது கிடையாது. இந்த மாதிரி செய்யுங்கன்னு எங்களுக்கு சொல்லவும் கிடையாது. இப்போ எப்படின்னா விருந்தாடியாக வராரு, விருந்தாடியாக போகிறாரு. திருச்சியை பொறுத்த வரைக்கும் எம்பி ஒரு விருந்தாடி. சனிக்கிழமை வருவார், ஞாயிற்றுக்கிழமை இங்கே உல்லாசமாக இருப்பார், திங்கக்கிழமை கிளம்பிடுவார். இதுதான் இங்கே நடக்கிற நடைமுறை. அவருக்கு எப்படி காங்கிரஸ்காரங்களோட உணர்வு தெரியும்? எம்பினா இங்கே இருக்கணும் திருச்சியில் ஃபுல்லாக. திருச்சியில் அவர் இருக்கிறது இல்லை. இது எப்படின்னா இது என்ன சொல்லுவாங்க, ரெஸ்ட் எடுக்க வருவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த திருச்சிக்கு சனிக்கிழமை வர்றது, ஓய்வு பெறதுக்காக சனிக்கிழமை வர்றது, ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது, திங்கக்கிழமை காலைல போயிடுறது. அப்போ இந்த எம்பி எங்களுக்கு என்ன செஞ்சார், எங்களுக்கு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, அதை பதில் சொல்ல சொல்லுங்கள். அவருக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் காங்கிரஸ்காரனை தெரியும், அவர் அதிமுக உங்களுக்கே தெரியும். எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த தலைவர்கள் தான் இருக்கணும். இவர் இங்கே எம்ஜிஆருக்கு மாலை போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடுறாரு. கேட்டால் நான் எம்ஜிஆரோட தொண்டர்னா அங்கே போய் இருக்கும்போது பண்ணலாம். காங்கிரஸ் கட்சியில் அன்னை சோனியா காந்தியும் தலைவர் ராகுல் காந்தியும் இருக்கிற அந்த கட்சியில் அப்போ இவரோட நோக்கம் என்ன? அவர் கூட அதிமுக ஆதரவுக்காரங்களுக்கு மட்டும்தான் பதவி கொடுத்துருக்காருன்னு சொல்லுவோம். அதாவது அந்த மாவட்ட காங்கிரஸில் இது மாதிரி பிளவு ஏற்படுறதுனால பாராளுமன்ற தேர்தலில் கடுமையாக பாதிக்குமே. கண்டிப்பாக பாதிக்கும். கண்டிப்பாக கட்சிக்காரலாம் நீக்கி விட்டு எப்படி அவர் தேர்தலில் வேலை எப்படி செய்வாங்க? காங்கிரஸ்காரனை பூரா நீக்கிட்டீங்க, யார் வேலை செய்வா? போன தடவை அதிமுகலாம் ஜெயிச்சேன்னு சொன்னார், அது மாதிரி இந்த தடவை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாரா? 65 வார்டுலையுமே யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. இங்கே வருங்க, 1957க்கு அப்புறம் ஆட்சியிலே இல்லைனா கூட சொந்த காசை செலவழித்து இன்றைக்கி வரைக்கும் தானாக வர கூட்டம் பணத்தை கூட காங்கிரஸ்கார கூட்டம். இது அப்படியே காமராஜர் தொண்டர்கள். இவர் இந்த கூடாரத்தை காலி பண்ணு நினைக்கிறாரு. அதெல்லாம் இங்கே நடக்காது. ஆனால் தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி அதிகமாக இருக்குது, பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி அதிகமாக இருக்குது. வெற்றி பெறுவதுங்கிறது வாய்ப்பு கம்மி தான். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையும் காங்கிரஸ்காரன் 1967 ஆட்சி போய் இன்றைக்கி 57 வருஷமாக தொடர்ந்து சொந்த காசு செலவு பண்ணி தலைமை ஒரு போராட்டினார் வச்சா உடனே நிற்கிறான். இப்போ இந்த போட்டிருக்க தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் ஏதாவது போராட்டத்துக்கு வந்திருக்காங்களா, ஏதாவது கட்சி நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்களா? எந்த கட்சி நிகழ்ச்சிக்கும் வந்ததில்லை. அவர் போட்டிருக்காரு, அவர் ஒரு 4-5 பேர் வச்சுருக்காரு. அவங்க திருநாவுக்கரசு வர்ற அன்னைக்கு மட்டும் போராட்டத்தில் கலந்துக்குவாங்க, மற்ற நேரம் கட்சிக்கு வர மாட்டாங்க. அப்புறம் எப்படி அவர் கட்சியில் இங்கே திருச்சியில் கட்சியை வளர்க்க முடியும்? காங்கிரஸ் கட்சியை அழிக்கிற நோக்கத்தில் தான் இதை செஞ்சுருக்காருன்னு உண்மையாக, இது கடுமையாக இல்லை, உண்மையான குற்றச்சாட்டு இது. நீங்கள் எந்த தொண்டனை வேணாலும் கேளுங்க திருச்சியில் திருநாவுக்கரசை பற்றி, அவர் யாரோடைய தொடர்புல இருக்காருன்னு. ஆகவே இந்த நீக்கத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய அளவில் உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களை திரட்டி திருச்சியில் அடுத்த கட்ட போராட்டங்களை விரைவில் நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாஜி சண்முகம், தலைவர், ஸ்ரீரங்கம் கோட்டை காங்கிரஸ் கமிட்டி. இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.